வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்றைக்கி வீடியோவில் நம்ம HTML இருக்கிற ஈவெண்ட் ஆட்ரிபியூட்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் HTML ஸ்டைல் ஆட்ரிபியூட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ எப்படி ஒரு HTML எலிமெண்ட்டில் ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதை ஸ்டைல் பண்ணான்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி HTML இருக்கிற ஈவெண்ட் ஆட்ரிபியூட் பற்றி பார்க்க போகிறோம். ஈவெண்ட் ஆட்ரிபியூட்னா என்னன்னு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட் ஆட்ரிபியூட் எந்த இடத்துல யூஸ் ஆகுது, என்ன மாதிரி தேவைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த HTML பேஜ் பாருங்கள். இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு 4 வேல்யூவை யூஸரை என்டர் பண்ண சொல்லி இதை வச்சு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதில் மேண்டேட்ரியாக இந்த 4 டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் யூஸர் வேல்யூ ஃபில் பண்ணணும். ஒரு வேளை ஃபில் பண்ணலைன்னா அதை நம்ம வேலிடேட் பண்ணணும். அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. இது மேலே நான் கர்சரை வைக்கிறேன், வச்சுட்டு எதுவுமே என்ட்ரு பண்ணாமல் வெளியே வரேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு ஈவெண்ட். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே எண்ட் யூஸர் ஆகிய நான் என்ன பண்ணுறேன், ஒரு கர்சரை உள்ளே வச்சுட்டு எதுவுமே பண்ணாமல் வெளியே வரேன். ஆனால் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு கண்டிப்பாக யூஸர் வேல்யூ ஃபில் பண்ணி ஆகணும். அதை எப்படி நான் ஒரு எண்ட் யூஸருக்கு நோட்டிஃபை பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி ரெட் கலர் காட்டி, தம்பி இது நீ எண்ட் பண்ணணும், யூஸர் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வேல்யூ ஃபில்லப் பண்ணியே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒரு நோட்டிஃபை பண்ணுது. ஒருவேளை இந்த ஃபஸ்ட் நேமுக்கு நான் வேல்யூ ஃபில்லப் பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெளியே வைக்கிறேன். இப்போ பாருங்கள் க்ரீன் கலர் காமிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு தேவையான வேல்யூவை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை நோட்டிஃபை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு HTML இருக்கிற எலிமெண்ட்ஸ் எண்ட் யூஸர் என்ன ஆக்ஷன் பண்ணுறாருங்கிறத வச்சு அதுவே எண்ட் யூஸருக்கு சில விஷயங்களை பேசுது. ஸோ இது எண்ட் யூஸர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேஜாக இருக்குது. இதுக்கு நமக்கு அந்த ஈவெண்ட் அப்படிங்கிற அந்த ஆட்ரிபியூட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஒரு ஈவெண்ட் எழுதியிருப்பாங்க, ஆன் பிளர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் எழுதியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒருவேளை நான் கர்சரை இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே வச்சுட்டு வெளியே வச்சேன்னா, இதனுடைய ஃபோக்கஸ் லாஸ்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ஈவெண்ட் கால் ஆகும். காலான பிறகு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஏதாவது வேல்யூ என்ட்ரு ஆகிருக்கான்னு பார்க்கும். என்ட்ரு ஆகியிருந்தால் பிரச்சனை இல்லை, க்ரீன் கலர் காமிச்சிடும். என்ட்ரு ஆகலைன்னா ரெட் கலர் காமிக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஈவெண்ட்டுடைய யூசேஜ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இது உதாரணத்துக்கு கீழே இருக்கிற பட்டனே பாருங்கள். நான் மவுஸ் மேலே ஹோவர் பண்ணுறேன். இது ஒரு ஆக்ஷன். நான் ஒரு எண்ட் யூஸர், நான் என்னுடைய மவுஸை இந்த பட்டன் மேலே ஹோவர் பண்ணுறேன். ஸோ ஹோவர் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரீன் கலரில் இருக்குது, ஹோவர் பண்ணால் ப்ளூ கலரில் மாறுது. இது ஒரு ஆக்ஷன். இந்த ஆக்ஷனை பட்டனுக்கு நம்ம எழுதியிருப்போம். ஸோ இதே போல் இன்னொரு சாம்பிள் காட்டுறேன். இங்கே பாருங்கள். இதில் ஒரு யூஸரோட ஃபீல்டு கேட்குது, டூ யூ ஹேவ் அ பாஸ்போர்ட். ஒருவேளை யூஸர் இதை கிளிக் பண்ணாங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் அடிக்க சொல்லுது. ஒருவேளை அவர் திரும்ப அன்செக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ளை ஃபார் எ நியூ பாஸ்போர்ட், கீழே திரும்ப நிறையா ஃபீல்ட்ஸ் வரும். ஸோ யூஸர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஈவெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த செக் பாக்ஸுங்கிற எலிமெண்ட்டுக்கு ஒரு ஈவெண்ட் ஆட்ரிபியூட் எழுதியிருப்பாங்க, ஆன் சேஞ்சுன்னு சொல்லிட்டு. இதில் செக் பண்ணாலோ அன்செக் பண்ணாலோ அந்த ஈவெண்ட்டை கால் ஆகும். அதுக்கு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம எழுதியிருப்போம். அதுதான் ஈவெண்ட் ஹேண்டலர். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு ஹேண்டலர் எழுதி அதனுடைய வேல்யூவை வச்சு நம்ம இந்த HTML ஃபீல்டை மாற்றி மாற்றி காமிப்போம். ஸோ இதுதான் ஈவெண்ட் ஆட்ரிபியூட்டுடைய பர்பஸ். HTML இந்த ஈவெண்ட் ஆட்ரிபியூட்டை வச்சு நம்ம எந்த எலிமெண்ட்டுக்கு வேணால் ஈவெண்ட்டுக்கு நம்ம ரியாக்ஷன் எழுதலாம். ஸோ இந்த ஈவெண்ட் ஆட்ரிபியூட்டில் நாம் என்ன ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட் கொடுக்குறோமோ அந்த ஈவெண்ட்டு நடக்கும்போது அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட் ட்ரிகர் ஆகும். ஸோ இதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட் நேம் ஸ்பேஸ் விட்டு ஈவெண்ட் நேம் ஈக்குவல் டு ஈவெண்ட் ஹேண்டலர். இதில் ஈவெண்ட் நேமுங்கிறது என்ன ஈவெண்ட்டாக வேணால் இருக்கலாம். ஆன் கிளிக், ஆன் டபுள் கிளிக், பேஜ் லோட், மவுஸ் ஓவர், இந்த மாதிரி என்ன ஈவெண்ட் நேமாக வேணால் இருக்கலாம். தென் ஈவெண்ட் ஹேண்டலருங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட். ஸோ இதுதான் என்னுடைய சின்டாக்ஸ். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு சாம்பிள் கோடு வச்சு நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுதான் நம்ம எழுதியிருக்கிற ஒரு சாம்பிள் கோட். இதில் பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கோம், ஒரு கிளிக் மீன்ற ஒரு பட்டன் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் மவுஸை உள்ள கர்சரை வச்சுட்டு வெளியே எடுத்தேன்னா எனக்கு வேலிடேஷன் காட்டணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு இந்த இன்புட் எலிமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா டைப் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு ஐடி செட் பண்ணியிருக்கேன், TXT நேம். இப்போ இந்த இடத்துல ஈவெண்ட் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆன் பிளர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் விசுவல் ஸ்டுடியோ கோடில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் என்ன மெத்தட் ஈவெண்ட் நேம் கொடுக்கணுங்கிறத காட்டிடும்.
இதில் ஈக்குவல் போட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அலர்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம ட்ரிகர் பண்ணி விடுவோம். இதுக்குள்ளே சும்மா ஹாய் அப்படின்னு நம்ம பண்ணுவோம். இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், கர்சருக்குள்ளே நான் மவுஸை வைக்கிறேன், வச்சுட்டு வெளியே வரேன், உடனே நமக்கு வந்து ஒரு அலர்ட் வருது. ஸோ அப்போ இந்த ஆன் பிளர் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து இப்போ நமக்கு ட்ரிகர் ஆகிருக்கு. இதுக்கு அலர்ட் அப்படிங்கிற ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட் வந்து கால் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு எக்ஸாக்டாக எப்படி நம்ம மெத்தட் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹெட்டரில் நான் ஒரு ஸ்கிரிப்ட் டேக் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், ஆன் சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து அதுக்கு வேல்யூ இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கு டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, இதுக்குள்ளே இந்த ஐடியுடைய பேர், அதாவது டிஎக்ஸ்டி நேம்ங்கிற பேரை எடுத்து இதுக்கு நான் ஒரு ஸ்டைலை எடுத்து அதுக்கு ஒரு பார்டர் அப்படிங்கிறத எடுத்து இதுக்கு 1 பிக்சல் சாலிடு ரெட் அப்படின்னு நான் கொடுத்து பண்ணிடுறேன். ஸோ எப்போ இந்த மெத்தட் ஆன் பிளர் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் கால் ஆகுதோ அதுக்கு வந்து இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லரை போட்டேன். ஸோ இந்த இன்புட் எலிமெண்ட்டுக்கு ஆன் பிளர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தடை ஹேண்ட்லராக எழுதியிருக்கேன். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கர்சர் மேலே இங்கே வைக்கிறேன், டெக்ஸ்ட் பாக்ஸில் வச்சுட்டு வெளியே வைக்கிறேன், பாருங்கள் ரெட் கலரில் காமிக்குது. ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் வந்து நமக்கு ட்ரிகர் ஆகி இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட் கால் ஆகிடுச்சு. இதே போல் தான் இந்த கிளிக்குக்கும், இந்த கிளிக்கில் நமக்கு ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்குது. இந்த ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆன் சப்மிட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். எழுதிட்டு இதில் இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு அலர்ட் போடுறேன், ஃபார்ம் சப்மிட்டட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லரை இந்த ஈவெண்ட்டுக்கு நான் மேப் பண்ணி விட்டுறேன். இப்போ என்ன ஆகும்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஃபார்ம் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் வருது. இந்த மாதிரி HTML எலிமெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்மளால் ஈவெண்ட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அந்த ஈவெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ யூசர் என்னென்னலாம் ஈவெண்ட் அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம என்ன வந்து ஆக்ஷன் பண்ணணுங்கிறத எழுதி வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எத்தனை ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு நிறைய டைப் ஆஃப் ஈவெண்ட் இருக்குது. நம்மளுடைய W3 ஸ்கூல் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த HTML ஈவெண்ட் ஆட்ரிபியூட்டில் நிறைய டைப் ஆஃப் ஈவெண்ட் ஆட்ரிபியூட் சொல்லியிருக்காங்க. அதாவது குளோபல் ஈவெண்ட் ஆட்ரிபியூட், விண்டோ லெவல் ஈவெண்ட் ஆட்ரிபியூட், ஃபார்ம் ஈவெண்ட்ஸுக்குன்னு இருக்குது, கீபோர்டு ஈவெண்ட்ஸ் இருக்குது, மவுஸ் ஈவெண்ட்ஸு, ட்ராக் ஈவெண்ட்ஸ், கிளிப்போர்டு ஈவெண்ட்ஸ், மீடியா ஈவெண்ட்ஸ், மிசலனியஸாக ஆன் டாகிள் அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிற எல்லா ஈவெண்ட்டுமே வந்து நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் போய் ஒவ்வொரு ஈவெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு விண்டோ லெவல் ஈவெண்ட், ஒரு HTML பேஜ் ஃபஸ்ட் டைம் லோட் ஆனவுடனே என்ன பண்ணணும், ஆன் லோட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணலாம், ஃபார்ம் ஈவெண்ட், ஒரு ஃபார்ம் டேட்டா இருக்குது. அதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ஃபார்ம். ஸோ இதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த ஃபார்மோட ஈவெண்ட்ஸுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆன் பிளர், ஆன் ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் கீபோர்டு ஈவெண்ட், நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் கீபோர்டில் ஏதாவது கிளிக் பண்ணும்போது அந்த கீபோர்ட் ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் நமக்கு ஈவெண்ட் இருக்குது. மவுஸ் இருக்குது, ஒரு பட்டனை வந்து சிங்கிள் கிளிக் பண்ணுறீங்களா, டபுள் கிளிக் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே நமக்கு வந்து ஈவெண்ட்டுக்கு வந்து இவங்க எழுதி வச்சுருக்காங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட் எழுதி என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதி வச்சிட்டோன்னா, ஸோ அந்த HTML வந்து ஒரு டைனமிக்காக யூசர் இன்ட்ராக்டபுளாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நம்ம வர்ற அப்கமிங் வீடியோவில், அதாவது நம்மளுடைய யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவாக நம்ம போட போகிறோம். அதே போல் அந்த சேம் வீடியோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராமுடைய ரீல்ஸ்லேயும் வரும். மறக்காமல் அங்கே ஃபாலோ பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பார்த்து இதில் இருக்கிற ஒவ்வொரு மெத்தடையும் என்னென்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவிலேருந்து HTML ஈவெண்ட் ஆட்ரிபியூட்னா என்ன, இதை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், என்ன மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம், இதில் எத்தனை ஈவெண்ட்ஸ் இருக்குது, அந்த ஒரு ரியல் டைமாக ஒரு HTML எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.